எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த நாள் இனிய நாளாகட்டும். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, திருச்செந்தூர் திருக்கோவிலை பற்றி தாங்க. இந்த கோவில் மட்டும்தாங்க கடற்கரையில் அமைஞ்சிருக்கான். அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமாங்க? முருகனுடைய அறுவடை வீடுகளில் இந்த கோவிலுடைய தனிச்சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணுமாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலினுடைய கும்பாபிஷேக விழாவிற்கான தேதியும் நேரமும் அறிவிக்கப்பட்டிருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். திருச்செந்தூர் முருகன் கோவில் பார்த்தீங்கன்னா முருகனுடைய அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக இருக்குதுங்க. இந்த கோவில் மட்டும்தாங்க கடற்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய முருகன் கோவிலை ஒன்றுன்னு நாம் சொல்லலாம். மற்ற ஊர்களில் அமைந்திருக்கக்கூடிய கடலில் இருந்து இந்த திருச்செந்தூர் கடல் பார்த்தீங்கன்னா கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு தெரியுமாங்க? கடல் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்காக சிவபெருமானே உருவாக்கியதுன்னு திருப்புகழில் பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் குறிப்பிட்டிருக்காரா. பாலன் தேவராய சுவாமிகள்னு திருச்செந்தூர் தல புராணத்தில் தமிழை எழுதிய வெற்றி மாலை கவிராயர் ஆகியோருக்கு முருகப்பெருமானே பார்த்தீங்கன்னா நேரில் வந்து அருள் செய்த தலமாக இந்த திருச்செந்தூர் கோவில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பலரது பிரச்சனைக்காக சென்று வழிபடக்கூடிய பரிகார தலமாக உங்கள் ஜோதிடர்கள் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்களும் சென்று வழிபட்டிருப்பீங்கல்ல. திருச்செந்தூருக்கு செல்வதற்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், எப்படி நம்ம வழிபட்டா முருகனுடைய முழு அருளும் கிடைக்கணும் தெரியுமாங்க? உங்களுடைய தலையெழுத்தே மாறி உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நிறைனே சொல்லலாம். பலருக்கு இது தெரிந்த விஷயமாக தாங்க இருக்கும். ஆனால் திருச்செந்தூருக்கு எப்படி சென்று வழிபடுவது, அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமாங்க. இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து வாங்க. வாழ்க்கையில் நீங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு நீங்கள் வேண்டும்னு நீங்கள் மகிழ்ச்சி கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் ஜோதிடர் சொல்லக்கூடிய ஒரு பரிகார தலந்தாங்க இந்த திருச்செந்தூர் கோவிலில். முருகனை வழிபடுவங்க உலகம் முழுவதும் இருப்பீங்கள்ல. குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு, குருவர் கிடைக்க, வேலை கிடைக்க, கஷ்டம் தீரன்னு, தோஷங்கள் நீங்குவதற்குன்னு பலருமே இன்று நீங்கள் வழிபடக்கூடிய திருச்செந்தூர் கோவில் ஒன்றாக இருக்குது இல்லைங்க. திருச்செந்தூர் சென்று வரக்கூடிய அனைவருக்குமே நல்லாக இருக்குது, பிரச்சனை தீர்ந்துடுதுன்னு சொல்ல முடியாதுங்க. பலரும் நீங்கள் இன்று கூட திருச்செந்தூருக்கு போய் வந்தோ ஒன்றும் நடக்கலைன்னு புலம்புறவங்க இருக்கிறீங்கள, அவர்களுக்கு ஒரு எளிய வழிபாடு முறை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் எப்படி சென்று வழிபடணும்னு தெரியுமாங்க? திருச்செந்தூர் நாம் போய் முருகனை தரிசனம் செய்வது முக்கியம் இல்லையாங்க. முருகன் நாமே காண வேண்டும் என்பது தான் முக்கியம்னு சொல்லலாம். திருச்செந்தூருக்கு செல்வதாக இருந்தீங்கன்னா முதல்ல நீங்கள் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய மனதையும் உடலையும் தயார்படுத்திக்கணும். உங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய பூஜை அறையில் முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து வழிபடுங்க. முருகனிடம் நீங்கள் மனம் விட்டு பேசணுங்க. நமக்கு எத்தனையோ பார்த்தீங்கன்னா மனக்குறை கவலைன்னு பிரச்சனை இருக்கதாங்க செய்யும். அதே நீங்கள் முருகனை சொல்லி புலம்பாதீங்க. முருகனோட மனம் ஒன்றி பேசுங்க. மனதார முருகான்னு அழைத்து, நீயே துணை, நின்னை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை, நீ அழைத்தால் மட்டும்தான் திருச்செந்தூர் வருவேன்னு மன உறுதியோடு தினமுமே உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபடுங்க. தினமுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்புகழ் படிக்க படிக்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி முருகனுடைய திருவருவால் உங்கள் வீட்டில் நிறைவதை நீங்கள் உணர முடியுங்க. கனவுல இல்லைன்னா ஏதாவது ஒரு வழியிலே பார்த்தீங்கன்னா முருகனை வந்து ஒரு சில அறிகுறிகளை உங்களுக்கு காட்டுவாராங்க. அவர் செல்லும் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதில் விலகிடுவீங்க. முருகனே நீங்கள் திருச்செந்தூர் செல்வதற்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி தருவாருங்க. திருச்செந்தூர் சென்றதுமே நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா நாளை கிணற்றில் குளிக்கணும். பிறகுதாங்க கடலில் நீராடணும். அதன் பின்னாடி பார்த்தீங்கன்னா கடை வீதியில் அமைந்திருக்கக்கூடிய துண்டுகை விநாயகர் கோவிலுக்கு வந்து சிதறுகாய் விட்டு வழிபடணுங்க. திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா 20க்கு மேற்பட்ட ஜீவ சமாதிகள் அமைந்திருக்குது. அங்கு நீங்கள் சென்று வழிபடணுங்க. பிறகுதாங்க முருகன் கோவிலுக்கு வந்து மூலவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியருமே சண்முகரையும் நீங்கள் வழிபடணும். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகன் சன்னதிக்கு பின்புறம் அமைந்திருக்கக்கூடிய பஞ்ச லிங்கங்களையும் வழிபடணுங்க. அங்கு வழிபட்ட பிறகு வெளிப்பிரகாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய
குரு பகவான்னு பைரவர் பெருமாள் ஆகியோரையும் வழிபடணும். கோவிலை வளம் வந்து வணங்கிய பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கு அர்ச்சகரிடம் பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய விபூதியை பன்னீர் இலையில் கொடுக்கக்கூடிய விபூதியை பெற்றிடுங்க. பன்னீர் இலையில் மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 12 நரம்புகள் இருப்பதாகவும் அந்த 12 நரம்புகளுமே முருகப்பெருமானுடைய 12 கைகளால் வழங்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை சத்ரு சம்ஹார மூர்த்தி கோலத்தில் காட்சியளிக்காரு. இந்த முருகனை நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கிடுங்க. அதே போல் நீங்கள் மூலவர் சுப்பிரமணியருக்கு சண்முக அர்ச்சனை செய்து வழிபடுவதும் சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க. திருச்செந்தூர் நீங்கள் செல்வதாக இருந்தீங்கன்னா புதன்கிழமையில புறப்பட்டு சென்றிடுங்க. அங்கு இரவே அங்கே தங்கிடுங்க. வியாழக்கிழமையில முருகப்பெருமானை வழிபடுவது சரியான நேரமாக அமையும். ஏன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு முருகப்பெருமான் அருள் செய்த தலமாக இருப்பதால் முருக திருத்தலங்களில் திருச்செந்தூர் மட்டுமே முருகப்பெருமான் படைத்தல் காத்தல் அளித்தல் ஆகிய 3 தொழில்களை செய்யக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் வடிவத்தில் காட்சியளிக்கிறாரு. திருச்செந்தூருக்கு நீங்கள் செல்வதாக இருந்தீங்கன்னா அங்கு மட்டும் குறைந்தபட்சமாக 8 முதல் 12 மணி நேரம் இருக்குமாறு பார்த்துக்கோங்க. அப்போது தான் உங்களுக்கு அந்த தெய்வத்தினுடைய முழு அருளும் கிடைக்குங்க. இந்த முறையை நீங்கள் பின்பற்றி திருச்செந்தூர் சென்று வந்து வழிபட்டாலே நிச்சயம் பார்த்தீங்கன்னா முருகனுடைய அருளால் கர்ம வினைகள் கரைந்து உங்களுடைய தலையெழுத்து மாறிடுங்க. உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பார்த்தீங்கன்னா திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் கும்பாபிஷேகத்திற்கான தேதியோ நேரமோ அறிவிக்கப்பட்டிருக்கிறதாங்க. இதனால் கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளும் யாகசாலை அமைக்கக்கூடிய பணிகளும் தொடங்கி இருக்குதுங்க. முருகனுடைய சிறப்பு வாய்ந்த கோவில்களை திருச்செந்தூர் கோவிலும் ஒன்றாக இருக்குது. முருகனுடைய அறுபடை வீடுகளில் பார்த்தீங்கன்னா 2ஆம் படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கோவிலில் தினமும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து முருகப்பெருமானை தரிசித்து செல்வதாகவும் முருகப்பெருமானுடைய கோவில்களில் அனைத்திலுமே வைகாசி விசாக திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் நடந்து வரக்கூடிய நிலையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்தப்படும் தேதியும் நேரமும் அறிவிக்கப்பட்டுருந்துச்சுங்க. முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா சூரனை வதம் செய்து அவரது அவதார நோக்கம் நிறைவேறிய திருத்தலமாக திருச்செந்தூர் அமைஞ்சிருக்குது. முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு காட்சி அளித்த தலமாக திருச்செந்தூர் இருக்குதுங்க. முருகப்பெருமானே சிவ பூஜை செய்த தலமாகவும் அந்த கோலத்திலே பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறாரு. முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய திருக்கை வேளால நாளிக்கிணற்றை உருவாக்கிய தலனே சொல்லலாங்க. அபிஷேகத்துக்கு பிறகு முருகனுடைய திருமேனியில் வேர்க்கக்கூடிய அதிசயம் நடக்கக்கூடிய தலமாக இந்த கோவில் அமைச்சிருக்குங்க. இதுபோல் இந்த தலத்தினுடைய சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாங்க. இங்கு நடைபெறக்கூடிய கந்த சஷ்டி பெருவிழா பார்த்தீங்கன்னா நிறைவு நாளான சூரசம்ஹார விழாவும் உலக புகழ் பெற்றதாக இருக்குதுங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள திருச்செந்தூர் முருகன் கோவில் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்று முடிந்திருக்கு. திருச்செந்தூர் கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 300 கோடி செலவள மதிப்பீட்டில் வளாக பணிகள் நடந்து வந்திருக்கு. பணிகள் முடிவடைந்து விட்டதால் கோவில் கும்பாபிஷேகத்திற்கான தேதியும் நேரத்தையும் கோவில் நிர்வாகம் அறிவித்திருக்கு. கும்பாபிஷேகத்துக்கான தேதி ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட நிலையில் நேரம் மட்டும் தேர்வு செய்வதில் இழுபறி இருந்து வந்திருக்கு. இதற்கான நேரம் மற்றும் தேதி மட்டும் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஜூலை 7ஆம் தேதி தாங்க கும்பாபிஷேகம் நடைபெற இருக்குது. அன்றைய தினம் பார்த்திங்கன்னா காலை 6:15 மணி முதல் தொடங்கி 6:50 மணிக்குள்ள கும்பாபிஷேகம் நடைபெறும்னு கோவில் நிர்வாகம் அறிவித்திருக்கு. கோவிலில் கும்பாபிஷேகமான தேதியும் நேரம் அறிவிக்கப்பட்டதால் கோவிலுடைய யாகசாலை அமைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருதுங்க. திருச்செந்தூர் கோவிலில் கும்பாபிஷேகம் திங்கட்கிழமையில் முடிவு செய்யப்பட்டிருந்தாலும் இதற்கான ஏராளமான பக்தர்கள் திருச்செந்தூருக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. லட்சக்கணக்கில் பக்தர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுவதால் பக்தர்களுக்காக தங்கும் வசதினே அடிப்படை வசதிகள் பாதுகாப்பு என அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டு வருதுங்க. திருச்செந்தூர் கோவிலில் வீரபாகு தேவருக்கு பூஜை நடத்திய பின்னர் தாங்க மூலவராகக்கு பூஜை நடத்தப்படுதான். இங்கே கொடுக்கக்கூடிய பன்னீர் இலை விபூதி பிரசாதம் பார்த்தீங்கன்னா சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க.
மேலும் இந்த கோவிலினுடைய கும்பாபிஷேகத்திற்கான முன்னேற்பாடுகள் நடந்து வரும் நிலையில் இந்த கோவில் பற்றிய சுவாரஸ்யமான பதிவினை தெரிஞ்சுக்கொண்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.